இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் சரியா இருக்கு, இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன பண்றான்னு பாப்போம். என்ன மனோ, முக்கியமான ஃபைல பிரிண்ட் எடுக்காம வந்திருக்க? என்ன முதலாளியம்மா சொல்றீங்க? எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொன்னானே. ப்ரோக்ராமிங் அண்ட் அனலைஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும், அது இல்ல இங்க. அப்படியா? இன்னைக்கு அந்த கடைக்காரன் செத்தான். மனோ, மனோ நில்லு. இவன் என்ன கூப்பிட கூப்பிட ஓடிட்டான். என்ன லுக்கு, படிங்க. முதலாளியம்மா இந்தாங்க, இந்த பேப்பர் தானே. ஏன் மனோ, விளையாட்டுக்கு சொன்னா உடனே ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறதா? படிப்பு விஷயம் இல்ல, அதான் கொஞ்சம் பதறிட்டேன். சாரி மனோ. என்ன முதலாளியம்மா, எதுக்கு இப்ப என்கிட்ட சாரி சொல்றீங்க? விடுங்க. அதுக்கு சாரி கேட்கல. ஆக்சுவலி மிஸ் ஆனது ப்ரோக்ராமிங் அண்ட் அனலைஸ் பேப்பர் இல்ல, அப்ளிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பேப்பர் தான் மிஸ் ஆயிருக்கு. அப்படியா? இருங்க, உடனே போய் வாங்கிட்டு வரேன். இரு, என்னையா நீ ஆனா ஒன்னா ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்க? டே மாமா, அந்த அத்தை பொய் சொல்றாங்கடா. என்ன முதலாளியம்மா, உங்களுக்காக நான் எவ்வளவு வேகமா ஓடிட்டு போய் வாங்கிட்டு வரேன் தெரியுமா? சாரி. என்ன மீனா, செருப்பு சத்தம் ரொம்ப ஓவரா கேக்குது. இப்பவே இந்த சத்தத்தை நிறுத்துறேன் பாரு. என்ன முதலாளியம்மா, ஜூஸ் எல்லாம் குடுக்குறீங்க? என்ன பண்றது, நமக்காக ஒரு ஜீவன் ரன்னிங் ரேஸ்லாம் போயிட்டு வந்திருக்கு. பாவம் இல்லையா அது? அதான் இந்த ஜூஸ். ஐயோ, அத்தை வராங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம். டொர ஜூஸ் குடிச்சிட்டு தான் வேலை பாப்பீங்களோ? இல்லம்மா, அது வந்து என்ன பண்றது, என் மருமகன் சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படிதான் போகும் போல இருக்கு. சரி சரி, என் பொண்ணு அவ ஷாப்பிங் பண்ண கவர்லாம் கார்ல வச்சிருக்காளாம், அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னா. போ. சரிங்கம்மா. உள்ள வச்சிடுறேன். போடா போ. இன்னியோட உன்னை நாங்க இந்த வீட்டை விட்டு துரத்துறோம். வெறும் பயலுக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா? இருக்குடா உனக்கு. மேடம். அறிவில்ல உனக்கு? இப்படிதான் அடுத்தவங்களோட ரூமுக்குள்ள கேட்காம கொள்ளாம வருவியா? இல்ல மேடம், இத குடுக்க சொன்னதால தான் நான் வந்தேன். என்ன என்னாச்சுமா? அம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது உள்ள வந்துட்டாமா. ஐயோ மேடம், இல்ல மேடம். மேடம் ராஸ்கல், என் பொண்ணுகிட்டயே உன் வேலையை காமிக்கிறியா? மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? ஏண்டா மேடம், என்ன தைரியம் உனக்கு? சொல்றது கேளுங்க மேடம். என்ன என்னாச்சுடா? ஐயோ, மீனா ட்ரெஸ் மாத்தும் போது உள்ள வந்துட்டா மாப்ள. இல்ல சார், மேடம் தான் இந்த கவர்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். கதவை தட்டிட்டு வர மாட்டியா? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி இப்படிதான் நுழைவியா? மனோ, என்னடா இது? அக்கா, இவங்க கேட்டதுனால தான் எடுத்துட்டு வந்தேன். நான் வேணும்னு உள்ள வரலக்கா. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், யாரை எங்க வைக்கணும் எப்படி வைக்கணும்னு தலையில அடிச்சிட்டு சொன்னேன். கேட்டீங்களா? இன்னைக்கு ஏ ரூமுக்குள்ள வந்தான், நாளைக்கு மித்ரா ரூமுக்கு போவான், அப்புறம் அபி ரூமுக்கு போவான். டெய்லி இவனால நாங்க பயந்து பயந்து ட்ரெஸ் மாத்தணுமா? சாரி மேடம், என் தம்பி வேணும்னே இப்படி பண்ணிருக்க மாட்டான். அவன் தெரியாம தான் இப்படி பண்ணிருப்பான். சாரி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீ எதுக்குமா மன்னிப்பு கேக்குற?
சம்பந்தமே இல்லாம உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்காங்க பாரு. அதே இடத்துல என் பொண்ணைய நான் இன்னும் இங்க விட்டு வச்சிருக்கேன் பாரு. அது ஏன் தப்புதான். அவளை நான் எப்போ என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். விட்டு வச்சிருக்கேன் பாரு. இப்ப என்னமா கெட்டு போச்சு? கிளம்பு, இப்பவே நம்ம வீட்டுக்கு போலாம். மேடம் மேடம் அப்படிலாம் பேசாதீங்க. அவன் தெரியாம பண்ணிருப்பான். டே மனோ, முதல்ல மன்னிப்பு கேளு. அக்கா நான் தப்பு பண்ணலக்கா. கேளுடா, சொல்றேன்ல, மன்னிப்பு கேளு. மேடம் சாரி மேடம், நான் வேணும்னு பண்ணல. நீங்க கேட்டதுனால தான் மேடம் நான் எடுத்துட்டு வந்தேன். மனோ, சார் நான் எதுவும் பண்ணல. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ இனிமே மாடியில் இருக்கிற கெஸ்ட் ரூம்ல போய் தாங்க. வேலை இருந்தா மட்டும் கீழே வா. போ. மனோ, போன்னு சொல்றேன்ல. வேண்டாம் சார், நான் என் ஃப்ரெண்ட் ரூம்ல போய் தங்கிக்கிறேன். சீக்கிரமா வேற வீடு பார்த்து எங்க அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறேன். மனோ, ஆதி தான் சொல்றாருல, போங்க. ஆதித்யாவுக்கு ஆபரேஷன் முடியற வரைக்கும் எல்லாரும் இந்த வீட்ல தான் இருக்கணும். அண்ணி, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம பாரதி கிட்ட கேளுங்க, அவங்களே பண்ணி தருவாங்க. சரி போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. என்ன மித்ரா, நீ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன். அண்ணி தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் அந்த பாரதியை எதுக்கு தங்க வச்சிருக்கேன்னு தெரியும்ல, அப்புறமும் எதுக்கு அவளை துரத்துறதுல குறியா இருக்காங்க? இன்னைக்கு ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாண நாள். ஆதி கையால புடவை வாங்கிட்டு வர அந்த குட்டி சாத்தா இருக்குல்ல, அது ஏதோ பிளான் பண்ணிருக்கு. ஆதியும் புடவை வாங்கிட்டு வந்துட்டான். நான் அதை வச்சு ஒரு சம்பவத்தை பிளான் பண்ணி வச்சிருந்தா உன் மாமியாரும் பொண்டாட்டியும் சேர்ந்து எல்லாத்தையும் சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏய், என்ன சொல்ற மித்ரா? அண்ணா, நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். இந்த உலகத்துல எதுவுமே கொடுக்காத சந்தோஷத்தை பாரதியோட கண்ணீர் தான் எனக்கு கொடுக்குது. எனக்கு அந்த பாரதி அழுதுகிட்டே இருக்கணும், அத பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பாரதி இந்த வீட்ல தான் இருக்கணும்.